ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் வீக் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உடம்பு சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே, எனக்கு நார்மலா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருந்தேன், நவீனாவோட ஸ்கூல்ல வாக் த ரேம்ப் காம்படிஷன் இருக்கு. ஸோ நான் இந்த விளாக்ல வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு விளாக்ல வந்து நவீனாவோட வாக் த ரேம்ப் காம்படிஷன் பார்க்கலாம். அது இல்லாமல் நேஹாக்கும் வாக் த ரேம்ப் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டைன் ஒண்ணு வாங்கியிருந்தோம். அத வந்து இப்போ செட் பண்ணி வச்சிரலாம். இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழ ஒரு ஃபவுண்டைன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நெறைய சர்ச் பண்ணோம். எதுவுமே செட் ஆகல. ஆன்லைன்ல நெறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா இந்த ஸ்டெப்ஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா எனக்கு கிடைக்கல. ஹைட் அதிகமா இருக்கு. அது இல்லாம அந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கா இல்ல. அதனால வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணல. இது டைரக்ட்டா ஒரு 2, 3 ஷாப்ல போய் வாங்குனது. ஃபவுண்டைன் தனியா, புத்தா தனியா, அது மாரி தனித்தனியா வாங்குனது. நேஹா நவீனாவோட வாக் த ரேம்ப் காம்படிஷன் வீடியோ வீட்ல எடுத்திருந்தத நான் வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். அது இல்லாம எஃபிலயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. அது இல்லாம நெறைய பேர் ரிசல்ட்ட பத்தியும் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட எண்டுல வாக் த ரேம்போட ரிசல்ட்ட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க பையனுக்கு வந்து என்ன காம்படிஷன் ஸ்கூல்ல நடந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நெறைய எஃபோர்ட் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி விடுவேன். கன்டென்ட்டும் நெறைய எழுதிலாம் குடுப்பேன். ஆனா, வீட்ல நல்லா பேசுவான். ஆனா, ஸ்டேஜ்ல போனதுக்கப்புறமா அவனுக்கு என்னன்னே தெரியல. ஒரு ஃபியர் வந்துருது. அதனால ரொம்ப பயப்படுறான். ஸோ, ஸ்டேஜ் ஃபியர வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா குடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ்ல எப்படி ஃபியர் இல்லாம கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபவுண்டன் வந்து ரெடி பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ தண்ணி ஊத்தி செக் பண்ணி பார்த்துரலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபவுண்டைன் வந்து நல்லா ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வாக் த ரேம்ப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? வாக் த ரேம்ப்னா என்னென்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான். அதுதான் வந்து நேஹா நவீனா ஸ்கூலில் வந்து வாக் த ரேம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து நேஹா நவீனாவ எப்படி காம்படிஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்க நேஹா நவீனா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 இயர்ஸ்லேருந்தே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் எல்லா காம்படிஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க. இது வந்து மண்டே மார்னிங் நவீனாக்கு வந்து வாக் த ரேம்ப் காம்படிஷன் நடந்த அன்னைக்கு வந்து நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இடியாப்பம் பண்ணிக்கிட்டே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது இல்லாம நவீனாவையும் வந்து வாக் த ரேம்ப்க்கு ரெடி பண்ணணும். இந்த இடியாப்ப மாவு வந்து கடையில வாங்குனது தான். இத நீங்க லேசா வறுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு, தேங்காய் எண்ணெயும், உப்பும் அந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணி கொதிக்க கொதிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி பெசஞ்சீங்கன்னா, இடியாப்பம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். ஸோ ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் டாபிக். இது வந்து நீங்க உங்க குழந்தைக்கு ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க என்ன டாபிக் பத்தி பேச போறீங்க அப்படின்றத நீங்க கரெக்ட்டா ஃபைனலைஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து என்ன டாபிக் வந்து கரெக்ட்டா வரும், நீங்க என்ன பேசுனீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்றத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக்கு ஏத்த மாதிரி கன்டென்ட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ், காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 மினிட் வரைக்கும் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். 2 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த டைமிங்க்கு ஏத்த மாரி உங்களோட டாபிக்க வந்து முதல்ல ரெடி பண்ணுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ற டாபிக் வந்து அந்த குழந்தையோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா குழந்தையாலயும் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவும், ஃப்ளூயன்ட்டாவும் பேச முடியாது. ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது வந்து ரொம்ப பெருசாவும், ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸாவும் யூஸ் பண்ணிலாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்க குழந்தையால நல்லா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ வந்து ஃப்ளூயன்ட்டா பேச முடியும் அப்டின்னா, நீங்க தைரியமாவே வந்து ரெடி பண்ணுங்க. ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, ஃபியரா இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்டின்னா, நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன டாபிக்கா எடுத்துக்கங்க. ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸா போட்டு நீங்க வந்து கன்டென்ட்ட ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ். ஒரு சில ஸ்கூல், காலேஜ்ல வந்து என்ன லாங்குவேஜ் வேணா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்டின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் அப்டின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதர் டங்ன்னு ஒண்ணு இருக்கும். தமிழ் வந்து மதர் டங்கா இருக்கிற குழந்தைங்க வந்து ஃப்ளூயன்ட்டா தமிழ் பேசுவாங்க. அது இல்லாம வெளியில வந்து நெறைய பேசிட்டே இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ளூயன்சி நல்லாருக்கும். தமிழ் ஃப்ளூயன்சி நல்லாருக்கும். ஸோ மதர் டங் வந்து தமிழ் இல்லாம அதர் லாங்குவேஜஸ் பேசுறவங்களும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுகு, கன்னடா, மலையாளம் அந்த மாதிரி. ஸோ மதர் டங் வேற லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து தமிழ் வந்து மத்தவங்க கிட்ட ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ளூயன்சி நல்லா இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்றது பெட்டர். நேஹா நவீனா பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ், தமிழ் 2மே வந்து நல்லா பேசுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மதர் டங்கே தமிழ் தான். ஹிந்தி வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நல்லா எழுதுவாங்க. கிராமட்டிக்கலா எல்லாமே தெரியும். ஆனா ஃப்ளூயன்ட்டா பேசுற அளவுக்கு இன்னும் அவங்க ப்ரிப்பேர் ஆகல. ஸோ லாங்குவேஜ் வந்து குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க ஃப்ளூயன்சிக்கு ஏத்த மாரி சூஸ் பண்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓன் இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்க பேசினாலும் சரி, உங்க குழந்தைங்க பேசினாலும் சரி, அவங்களுக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதெல்லாம் வந்து நம்ம குழந்தைய பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு, ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் எடுத்து குடுத்து, அது இல்லாம யாருமே பண்ணாத நம்ம ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக புதுசா என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாமே ட்ரை பண்ணலாம், தப்பில்ல. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து அந்த டாபிக்க வந்து பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த குழந்தைக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஒர்க்குமே வந்து அந்த குழந்தையோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இன்வால்வ்மென்ட்டோட பண்ணா மட்டும் தான் நல்ல ரிசல்ட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நேஹா நவீனா பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய சின்ன வயசுல மட்டும் தான், அதாவது ஒரு 4த், 5த் வரைக்கும் தான் வந்து அவங்களோட டாபிக் எல்லாமே நான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே வந்து அவங்களே டாபிக்க சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி கன்டென்ட்டுமே நவீனா தான் எழுதியிருந்தா. அவளோட கன்டென்ட்ட அவளே எழுதி, அவளே பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ குழந்தைங்க வந்து எப்பதான் அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது? நம்மளே எத்தன நாள் தான் கன்டென்ட் பிரிப்பேர் பண்ணி குடுத்து அவங்க பேசுறது? ஸோ எப்பவுமே டாபிக் மட்டும் தான் அவ சொல்வா. நான் வந்து கன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். இந்த டைம் வந்து நானே கன்டென்ட் எழுதுறேன். நீங்க வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா. ஸோ டாபிக்க சூஸ் பண்ணி கன்டென்ட் எழுதி குடுத்திருந்தா. நான் ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். சூப்பரா பேசிட்டு வந்துட்டா. நவீனா சூஸ் பண்ணியிருந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கர். மேக்ஸிமம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நேஷனல் லீடர்ஸ்ன்னு நெறைய கெட்டப் போட்டாச்சு. சரி இந்த டைம் என்னன்னு தெரியல. என்னோட இன்ஃப்ளூயன்ஸா என்னன்னு தெரியல. சக்சஸ்ஃபுல் ஹோம் மேக்கர்ன்னு நான் வந்து பேச போறேன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே தைரியமா பேசுன்னு சொல்லியிருந்தேன். நல்லாவே பேசியிருந்தா. குழந்தைங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா அவங்களுடைய ஒர்க்க அவங்களே எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் மேல குடுக்குறேன். அது இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். நீங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துட்டு, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஸோ நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு டாபிக்க ப்ரிப்பேர் பண்ண சொன்னீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடும். பாபுமா, பாபு குட்டி. ஸோ நீங்க பிராக்டிஸ் டைமிங்னு வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு குடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு ஒரு குழந்தைங்க 2 டேஸ்ல பிராக்டிஸ் பண்ணிடும். ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு 2 to 5 டேஸ் கூட ஆயிடும். ஸோ நீங்க உங்க குழந்தைங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க கன்டென்ட்ட சூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் டைமிங் குடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் யுவர் சக்சஸ். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஸ்டேஜ்ல நம்ம ஏறும்போதே நம்ம வந்து வின் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து இது பிரைஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவாவே யோசிக்காம, நம்ம போய் தைரியமா நின்னு பெர்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம வின் பண்றோமோ பண்ணலையோ, அங்க போய் நம்ம ஸ்டேஜ்ல ஏறி நின்னு பெர்ஃபார்ம் பண்றதே நமக்கு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்ல மட்டும்தான் நம்ம ஸ்டேஜ்ல ஏறணும். நமக்கு பிரைஸ் வருதோ வரலையோ, ஆனா நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து நம்ம கண்டிப்பா குடுத்துறணும். ஸோ நாங்க ஒரு 8:30க்கே ஸ்கூலுக்கு ரீச் ஆயிட்டோம். 7th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, நவீனா தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நேஹா நவீனா பெர்ஃபார்ம் பண்ணது, அது இல்லாம இந்த டைம் வாக் த ரேம்ப்க்கு பெர்ஃபார்ம் பண்ணது கன்டென்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து நான் இந்த vlogல அட்டாச் பண்றேன். All the best children, do well. Thank you dear parents. Thank you sir for your valuable message. I invite our first participant from 7th Jubilant, Navina. காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா நெவர். why? because I am a successful homemaker. நாங்களாம் ஒன்றும் வீட்ல சும்மா இருக்கிறது கிடையாது. as a cook, as a nurse, as a good mother, ஒரு கிளீனராகவும் தான் இருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆக மொத்தத்துல வெளியில போய் வேலை செய்யறவங்களை விட அதிகமா டயர்ட் ஆகுறது எங்களுக்கு தான். என்ன சொல்றீங்க பேரண்ட்ஸ்? கரெக்ட் தானே?
இல்ல, அவங்க ஃபேமிலிக்காகவே எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா செல்ஃப் கேர்னு கண்டிப்பா ஏதாவது இருக்கணும். என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நான் எந்த ஒர்க் பண்ணாலும் ப்ரீ பிளான்டா தான் பண்ணுவேன். அதனால என் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வெளியில போய் வேலை செய்யறவங்களா அந்த 4 பேரை பார்ப்பாங்க, they get some relaxation. ஆனா எங்களுக்கு கிச்சனை விட்டா வீடு, வீடை விட்டா கிச்சன், இப்படியே தான் இருக்கும். நீங்கெல்லாம் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய பதிலடி என்ன தெரியுமா? வெளியில போய் வேலை செய்யறவங்களை விட வீட்டுல இருந்தே அதிகமா ஏர்ன் பண்ணி காட்டுறதும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறது தான். நன்றி, வணக்கம். Next. ஸோ நவீனாவும் நல்லா பேசியிருந்தா. எல்லா குழந்தைங்களுமே வந்து சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நவீனா வந்து ஹோம் மேக்கர்ன்றதுனால அவளுக்கு ஒரு saree மட்டும்தான் கட்டியிருந்தா. கையில் ஒரு கரண்டி மட்டும் கொடுத்து அமிச்சிட்டேன். பெருசாக வேற எதுவுமே நான் சார்ட் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஆனால் அவளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஸ்பீச்சில் ஏதாச்சும் இன்பிட்வீனில் ஒரு லைன் வந்து நமக்கு மறந்துருச்சுன்னா அதுலேயே நம்ம யோசிக்காமல் அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆயிடணும். நீங்கள் எத்தனை லைன் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 4 லைன் பேசினாலும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரண்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க பேச பேச இவங்க வாய் அசைச்சிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களே நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதுலாம் தப்பே கிடையாது. ஆனால் அவங்கள வந்து சொல்ல விடாமல் முறைச்சிக்கிட்டே இருக்கிறதும், அது இல்லாமல் அந்த கண்டென்ட் அந்த லைன்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் ரொம்பவே தப்பு. ஸோ இதனால குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே ஃபியர் வந்து அதிகமாகிடும். ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 7th and 8th ஸ்டாண்டர்டுக்கு நடந்ததுனால ரொம்ப நேரம் போயிட்டே தான் இருந்தது. நவீனா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டா அப்படின்றதுனால நாங்கள் ஒரு 10:30க்குலாம் வந்து கிளம்பிட்டோம். மேக்ஸிமம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒர்க்கே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராம், பிடிஎம் எதுக்குமே அட்டன் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலில் நடக்கிற ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, பேரண்ட் டீச்சர் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, நான் தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீயாக இருந்ததுனால வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்லேருந்து தான் vlog எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வந்து ஒன்று பார்க்கலாம். உளுந்து பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மண் சட்டிலையோ இல்லை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துலேயோ மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து பால் வந்து பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து ரொம்பவே நல்லது இது. இது வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ட்வைஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெல்லம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குங்க. இது வந்து நமக்கு வெல்லம் பதம்லாம் கிடையாது. இது நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தூசியை வந்து வடிகட்டிக்கலாம். நான் இது செஞ்சுட்டே இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உளுந்து வெந்துருச்சு, இந்த வெல்லமும் வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் இதில் கருப்பட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சரி, நம்ம ஹெல்த்தியாக ஒன்று நம்ம ரெடி பண்ணி தரோம், எதுக்காக நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது? ஸோ நீங்கள் வெல்லம் இல்லைனா கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்து பாலுக்கு வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த 1 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி தான். ஸோ 1 ஸ்பூன் சுக்கு பொடியும் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து வீடியோ நான் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பவர் கட் ஆனதுக்கப்புறமா நவீனா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கரண்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடமை உணர்வு தவறாமல் நாங்கள் வந்து இந்த ரெசிபியை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு தேங்காய் பாலை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், நம்ம வந்து இறக்கிடலாம். நீங்கள் நேஹா நவீனாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும்னா நீங்கள் தண்ணியாக கூட செஞ்சுக்குங்க. ஸோ உளுந்து பால் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்து பால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது வந்து செஞ்சு கொடுங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. நான் அதனோட பிளேலிஸ்ட்டை வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஹாக்கு வந்து வாக் த ரேம்ப் காம்படிஷன் இருந்தது. ஸோ அந்த வீடியோவும் நான் இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நேஹா வந்து வீரமங்கை வேலு நாச்சியாரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. டாபிக் வந்து அவ தான் சூஸ் பண்ணியிருந்தா. ஆனால் கண்டென்ட் வந்து நான் தான் எழுதி கொடுத்துருந்தேன். From 10th grade school, Neha. உங்கள் அனைவருக்கும் இந்த வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீர வணக்கம். எங்கள் நாட்டின் மீது படையெடுக்க வந்த அந்நியனே, உன் சூழ்ச்சியால் என் கணவனை கொன்று விட்டாய். வீரத்திற்கு பேர் போன நாங்கள் உன்னை நாட்டையால் அனுமதிக்க மாட்டோம். வெள்ளை பரங்கியனே, நேருக்கு நேர் என்று போரிட துணிவற்ற கோழையனே, உன்னை பழிவாங்க புறப்பட்டு விட்டேனடா. காலனை காலால் எட்டி உதைக்கும் தமிழனை உன் வீரர்கள் என்ன செய்துவிட முடியும்? பரங்கி தலைகளை நான் பணங்காய் போல் சீவுவேன். என் தாய் திருநாடே, உன்னை மீட்ட பின் தான் உன் மடியில் நான் ஓய்வெடுப்பேன். வெள்ளையினை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் வீரமங்கை என்ற சரித்திரம் பேசிட புறப்பட்டு விட்டேனடா. பெண்ணிய மனதுடன் பாயட்டும், அடிமைத்தனம் ஒழியட்டும், படையெடுப்போம், வெற்றி காண்போம். வீரர்களே புறப்படுங்கள். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். நன்றி. நேஹாவும் ஸ்டேஜ் ஃபியர் எதுவுமே இல்லாமல் ஸ்டேஜில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. நேஹாவோட கண்டென்ட் வந்து நல்லா சுத்த தமிழில் வரும்ன்றதுனால கண்டென்ட் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். நேஹா நவீனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உங்கள் இலக்கை அடைவதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து அவங்களால ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்து வின் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து அந்த குழந்தைய வந்து டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் முடியலன்னா நெக்ஸ்ட் டைம் உன்னால் கண்டிப்பாக முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தையாலையும் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான இடத்த ரீச் பண்ண முடியும். அது இல்லாமல் காம்படிஷனை ஒரு காம்படிஷனாக மட்டுமே பாருங்கள். ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தையும் வச்சு கம்பேரிசன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது வந்து இன்னுமே குழந்தைய வந்து ரொம்பவே டவுன் ஆக்கிடும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வைக்கிறது எதுக்காகனா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபியர் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான். நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.